இதை விட ஒரு தரமான சம்பவம் இருக்குமா சொல்லுங்க. மணல் கடத்தல்காரர்கள்னால வெட்டி கொல்லப்பட்ட விஏஓ மகன் இப்போ நீதிபதி தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துகள் குவிஞ்சிட்டு இருக்கு. தன்னோட பையனை ஒரு நீதிபதியா பார்க்கணும்னு இவருடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு படிக்கவும் வச்சிருக்காரு. ஆனா தன்னுடைய அப்பா எதிர்பாராத விதமா கொலை செய்யப்பட்டுட்டாரு. அந்த மீளாத துயரத்திலையும் தன்னோட அப்பாவோட கனவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு கஷ்டப்பட்டு படிச்சு அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு இந்த தேர்வுல வின் பண்ணிருக்காரு. மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுத்ததற்காக இவருடைய ஆபீஸ்லயே இவரை வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலரா இருந்தவர் தான் லூர்து பிரான்சிஸ் சேவியர். இவருடைய மகன் தான் மார்ஷல் இயேசுவடியான். இவரு தாங்க இப்போ தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தாமிரபரணி ஆத்துல மணல் கடத்தலுக்கு எதிராக புகார் கொடுத்ததுனால 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. லூர்து பிரான்சிஸ் உடைய மகன் மார்ஷல் இயேசுவடியான் தன்னுடைய தந்தை கொலை வழக்குல அவர் தான் புகாரும் கொடுத்திருந்தாரு. இவரு 2022ஆம் ஆண்டுல சட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு. இப்ப இவருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போன எஸ்பி பாலாஜி சரவணன் அவர்கள் இப்ப பாராட்டி இருக்காரு. அதே போல பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மார்ஷல் தன்னுடைய அப்பா கொல்லப்பட்ட அந்த கடினமான நேரத்திலையும் அவருடைய கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய பெரும் முயற்சினால தேர்வுல வெற்றி பெற்று இப்போ சிவில் நீதிமன்ற நீதிபதியா மாறி இருக்காரு. அவரோட அப்பா மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இங்க நல்லாவே தெரியுது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா இவருடைய இந்த வெற்றி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வலி இருந்தாலும் அந்த வலியை இப்ப சாதனையா மாத்திருக்காரு. கண்டிப்பா இவரு பல பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க செட் பண்ணிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.